தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் என்ன, விவரம்? தைலாபுரம் தோட்டம் நாள்தோறும் தொடர்ந்து பரபரப்போட காணப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவரிடம் ஆலோசனை கேட்கிறாங்க. புதிய பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படுவது தினந்தோறும் நடந்திருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை தமிழகத்துல மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க. இதுல மொத்தம் 19 மாவட்ட செயலாளர்களை மாற்றியும் அதே போல 4 மாவட்ட தலைவர்களை மாற்றியும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்காரு. மொத்தம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 108. ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட முடிவு செய்தால், ஏன்னா அந்த பொதுக்குழுவை கூட்டம் அந்த ஒரு உரிமை, அந்த விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளின்படி டாக்டர் ராமதாஸுக்கு மட்டுமே உண்டு. அவரோட வழிகாட்டுதல் மட்டும்தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். இந்த 3 வருஷம் முடிஞ்சு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொதுக்குழுவை கூட்டணும். அப்போ இந்த பொதுக்குழு மெஜாரிட்டி வேணும்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமித்த நிர்வாகிகள் அதிகம் பேர் இருந்தா மட்டும்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய, அவர்கள் வழிமொழியக்கூடிய அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியும். அவங்கதான் அடுத்தது தலைவராகவும் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த விஷயத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தற்போது தைலாபுரம் தோட்டத்துல தொடர்ந்து மும்முரமா இருக்காரு. பழைய நிர்வாகிகளை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை பொறுப்புகளை கொடுக்கும் பணியில, உத்தரவுகளை வழங்கும் பணியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் தமிழகத்திலிருந்து சுமார் 60க்கும் மேற்பட்ட காலை இந்த 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்தித்து வந்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்திருக்காரு. அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன் வந்திருக்காரு. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் கூட்டத்திற்கு போல கட்சியின் பொதுச் செயலர் வடிவேல் ராமன் மீண்டும் இங்கே தைலாபுரம் தோட்டம் வந்திருக்காங்க. இவங்க 3 பேர் தலைமையில கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், உயர்மட்ட கூட்டம், குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதாக நமக்கு கிடைச்ச தகவலா பார்த்துட்டு இருக்கோம்.